தாத்தா காலத்துலேருந்தே கடை இருக்குது. நாங்கள் 1975 76லலாம் 75 காசு, மொச்சம் 75 காசு, டீ 15 காசு, பானி டீ 10 காசு, சீனி டீ 15 காசுன்னு அப்போ இருக்கும். பால் பண்ணு 50 பைசா, சாப்பாடு ஒரு 2 ரூபா 75 காசு, இட்லியில் அப்போ 50 பைசா தான். இப்போ வர வர எல்லாம் விலை கூட்டிட்டு நாங்கள் 45 வருஷம் 50 வருஷமாகிடுச்சு. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து கடை இருக்குது. ஆமாம், அந்த காலத்துலேருந்தே மொச்சை, கிழங்கு மசால், சுசியம், வடை, போண்டா, கார வடை, பருப்பு வடை, அதிரசம் எல்லாம் கத்தாளம்பட்டின்னு ஒரு மாஸ்டர் இருப்பார். அந்த மாஸ்டர் தான் எல்லாமே போடுவார். இந்த கடை தான் ஆரம்பத்தில் உள்ள கடை. எல்லாம் ஹோட்டலுன்னா இதுதான் சார். ஆமாம், 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஹோட்டலுன்னா இதுதான். இதுக்கு பேர் ஓதுவார் ஹோட்டலு. இப்போ கணபதி விலாசன்னு மாற்றிருக்காங்க. ஏன்னா ஒரிஜினல் சைவம். அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுன்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஊரில் இதுதான் பெரிய கடை, தரமானது. எப்போ வந்தாலும் அதாவது மலிவான விலையிலையும் சாப்பிட்றலாம். ஆமாம், நான் வளர்த்து வேலைக்கு போவேன், மொச்சை காட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவேன். ஒரு பார்சல் வாங்கிட்டு போய் மதியான சாப்பாடு இதுதான். கஞ்சி தான். எங்கள் வீட்டில் குழம்பு இருக்காது. கஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மொச்சை 50 பைசா 40 பைசானாலும் கொடுத்துருவாங்க. 50 பைசா வேணுன்னு கேட்க மாட்டாங்க. 40 பைசா தான் இருக்குன்னா சரி பரவாயில்ல அப்போ அப்படின்றோம். காலையில் 4 மணிக்கு முதல் தயாரிப்பாக மொச்சையை தயாரிச்சிடுவோம். இங்கே களத்துக்கு போகிற ஆட்கள்லாம் காலை சாப்பாட்டுக்கு காலையில் கஞ்சி இதுகளுக்கு வச்சு கூட்டு மாதிரி சாப்பிட்றதுக்காகவும் வாங்கிட்டு போயிடுறாங்க. காலையில் 5 மணிக்கு வாங்கிட்டு போயிடுவோம். அதனால் முதல்ல 4 மணிக்கு முதல் தயாரிப்பாக மொச்சை தான் தயாரிப்போம். 5-6 வயசுலேருந்து சாப்பிட்டுருக்கேன் சார். இந்த பயிர் ஒரு காலத்தில் பஞ்சமாகி போச்சு. இந்த பயிர் தான் ஒரு வேளை சாப்பாடு. இது மக்காச்சோளம், தட்டைப்பயிர், இதுதான். அப்போ கலைஞர் பீரியடு. அப்போ எனக்கு 6-7 வயசு இருக்கும் சார். ஒரு தேரம் தான் அது. மீதரெல்லாம் வெறும் தண்ணி தான் குடிக்கணும். ஏன்னா வீட்டில் எங்கள் வீட்டில் 8 பேர். அப்பா அம்மா சேர்த்தா 10 பேர் ஆச்சு. எங்கே ஒரு 3 ரூபா தான் சம்பளம் அப்போ எங்கள் அப்பாவுக்கு. அந்த 3 ரூபா சம்பளத்தை வச்சு எத்தனை பேர் சார் சாப்பிட முடியும்? பயிர் அதிகமான. ஆமாம், அதே மாதிரி இல்லை. இந்த கடையில் அதிகமாக வியாபாரம். இந்த சிலருக்கு இந்த தயாரிப்பு தெரியாது. அதனால் இங்கே இந்த மொச்சைக்கு ரொம்ப டிமாண்ட் உண்டு. இப்போ 8 மணிக்கு வந்தால் இருக்காது. இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அவ்வளோ பார்சலும் போயிடும். இப்போ நீங்கள் தொடக்க காலத்தில் உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா அவங்க எல்லாருமே மொச்சையும் இட்லி மட்டும்தான் வியாபாரம் செஞ்சதாக சொன்னீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் இட்லி மொச்சை மட்டும்தான் சமந்து கொண்டு போய் தான் விற்பாங்க. அப்போ என்ன விலைக்கெல்லாம் விற்றுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். 1 பைசா 2 பைசா அந்த மாதிரி. அப்போ இந்த போது இட்லி சாப்பிடும்போது கூட்டாக மொச்சையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்பவும்